சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே எல்லாமே மாறிடும் அப்படி இல்லை. நிச்சயமாக காரியங்களை கர்த்தர் மாற்றுகிறார், அற்புதங்களை செய்கிறார், சில காரியங்களை உடனே செய்கிறாரு. ஆனால் எல்லாவற்றையும் அவர் முன்குறித்திருக்கிற நேரத்திலே நேர்த்தியாய் செய்வார். ஆனால் இடைப்பட்ட காலங்களிலே அவர் நமக்கு கொடுக்கிற காரியம் என்னன்னா, அற்புதம் நடக்கிற வரைக்கும், ஒருவேளை இன்னைக்கு சவால்களான சூழ்நிலையாக இருக்கலாம், இன்றைக்கு கடினமான பாதையாக இருக்கலாம், ஆனால் அவைகளின் மத்தியிலும் தேவன் நமக்கு உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப் இருந்தால் அதுதான் கிடைக்கும். அப்போ இந்த சமாதானத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரே, இந்த சமாதானம் இல்லாமல் எத்தனை பேர் என்னை சுற்றிலும் இருக்கிறார்களே, அவர்களுக்கும் இந்த சமாதானத்தை நான் கொண்டு செல்ல வேண்டும். அந்த மனநிலையை முதலாவது நாம் உருவாக்க வேண்டும். அது பேர் தான் ஆயத்தப்படுவது. நான் சமாதானம் பெற்றுக்கொண்டேன், நான் நல்லா இருக்கிறேன், அப்படி அல்ல. நான் சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன், என்னுடைய குடும்பம் இன்னும் நன்றாக இருக்க வேண்டும். அதை மாத்திரம் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய பார்வை மிகவும் குறுகிய பார்வையாக தான் இருக்கும். நான் உங்களுக்குள்ளார கொடுத்துருக்கிற சமாதானத்தை நீங்கள் மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளும் பொழுது உனக்குள்ள என் சமாதானம் குறையவே குறையாது. அந்த வயல் வரப்பில் தண்ணி வரா மாதிரி என்னுடைய சந்தோஷமும் சமாதானம் உங்களுக்குள்ள பெருகி கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு அவுட்லெட் இல்லாமல் நான் உனக்கு செய்வதை, நான் உனக்கு கொடுக்கிற சமாதானத்தை உன்னை சுற்றி இருக்கிற சமாதானம் இல்லாத மற்றவர்களுக்கு சொல்லாமல் போகும் பொழுது, பகிர்ந்து கொள்ளாமல் போகும் பொழுது, என்னை பற்றியே நான் நினச்சிட்டு இருக்கேன், என் கஷ்டத்தையே நினச்சிட்டு இருக்கேன், இப்படி இருக்கும் பொழுது அந்த சமாதானம் வெளியே போனாதான்ப்பா புதுசாக தண்ணி வர முடியும். இல்லாததுனால அது குட்டையாய் மாறுகிறது. ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டாரு, எனக்கு சமாதானத்தை கொடுத்துட்டாரு. அந்த சமாதானம் இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அந்த சமாதானத்தை நான் கொண்டு போவேன்.